இன்ஷா அல்லாஹ் 7:30 மணிக்கு பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். சதக்கத்துல் ஃபித்ர் நபர் ஒன்றுக்கு 90 ரூபாய். மேல் மிச்சமாக கொடுப்பது தவறில்லை, அதை குறைக்கக்கூடாது என்பதுதான் கணிதனால் அளவு. சில இடங்களில் 150, 120 பல விதமாக போட்டுக்கிறதாக தகவல். ஆனால் ஜமாத்தல்மா அறிவிச்சிருக்கிறது 90 ரூபாய் தான். அதை விட கூடுதலாக கொடுக்குறவங்க கொடுக்கலாம், அது அவங்களுடைய விருப்பத்துக்கு வந்து. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நிரப்பமாக இந்த ரமலானை 28, 29 தராவியை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு எல்லா பாடுறோம். எஞ்சிய ஒரு நாள் வருமா, இதோடு முடியுமா, அல்லாஹ் அறிவது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கரையை தேடுவது நம்முடைய கடமை. தேடுவோம் இன்ஷா அல்லாஹ். நாளை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் நம்மவர்களை இரவு காலங்களை வெடிக்க செய்தது, பகல் காலங்களிலே தாகித்திருக்க செய்தது. நம்முடைய குர்ஆனோடு நம்மை தொடர்பு படுத்தி இருந்தது. ஒரே இபாதத், பேணுதல், பக்குவமான ஒரு நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறது, பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது. இதே நிலை இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு நீடிக்க வேண்டும். நேற்றுக்கு முந்தைய நாள் 27 மலக்குகளால் பள்ளி நிரம்பி இருந்துச்சு. இனிமேல் பெருநாளுக்கு தான் அந்த மலக்குகளை பார்க்கலாம். அதுக்கு பிறகு பள்ளியுடைய தொடர்பு இல்லாமலே நல்லா பாதுகாக்கணும். நினைவுகள் சோதர்களே, இது நமக்கு ஒரு மாதம் பயிற்சியுடைய மாதம். இந்த பயிற்சியை காலம் முழுக்க அடுத்த ரமலான் வரையிலும் இதே இந்த பக்குவத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை தான் இந்த ரமலான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். இதிலிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லவர்களே, கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் திருமறையிலே நம்மளுக்கு சொல்லி காட்டினான் அவனுடைய அருளை பற்றி. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். நபியே, நீங்க சொல்லுங்க, எனது அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கு கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நீங்கள் பாவத்திலிருந்து விலகி மனம் திருந்தி மனம் வருந்தி மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்ப மனிதனுடைய இயல்பு தவறு இழைப்பது என்பது. அதே நேரத்தில் தவறு இழைத்து விட்டால், தவறு செய்து விட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை தான் நபி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவமே செய்யாத நபி சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்திலே 70 முறை இஸ்திக்பார் செய்கிறேன் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபியுடைய நிலையே இப்படின்னா, நபி அவர்களே ஒரு நாளைக்கு 70 முறை தௌபா செய்யறாங்க, இஸ்திக்பார் செய்யறாங்கன்னா நம்ம எம்மாக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். கண்டிப்பாக சொல்றேன். இன்றைக்கு முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 70 மர்ரா 70 முறை நான் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் நான் மன்னிப்புக்கு வேண்டுகிறேன், தௌபா செய்கிறேன் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதன் தவறித்து விட்டால் உடனே மனம் தெரிந்து அதற்காக வேண்டி தௌபா செய்வதற்கு அல்லாஹ் நேர காலங்களை, அவகாசங்களை கொடுக்கலாம். தப்பு செஞ்சுட்டா உடனே மலக்குகள் பதிவு செய்யறது இல்லை. பதிவு செய்யணுமா நல்லா கேட்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யாரும் பதிவு செய்வா இல்லை, கொஞ்ச நேரம் வரும், கொஞ்ச நேரம் வரும். இப்படி அல்லாஹ்த்தால அவகாசம் கொடுக்கலாம். அந்த மனிதன் ஏதாவது ஒரு நன்மையை செய்துட்டா அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே மலக்குகளுக்கு அந்த ஒரு நன்மையை 1க்கு 10ஆக பதிவு செய்ய சொல்றான். அஷரு அம்சாலிஹா, 1க்கு 10ஆக பதிவு செய்யுங்கிறான். 10 பதிவு செஞ்சு 10ல் 5 நன்மையை அவனுக்கு வச்சு அந்த அவன் செய்துவிட்ட தவறுகளை இந்த 5 நன்மை கொண்டு அழிச்சிருங்க. செஞ்சது ஒரு நன்மை, தவறுகள் அதிகம். அந்த தவறுகளை இந்த நன்மையை கொண்டு அவைகள் எல்லாம் அழிக்க முடியாது செய்யறான். எந்த அளவுக்கு அனுபவமாகவே நம்ம மீது அல்லாஹ் கிருபை உடையவனா இருக்கிறான் என்பதை நாம விளங்கணும். கண்டிப்பாக சோதர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மறுமையில 2 மனிதர்களை நரகத்துல கடுமையாக வேதனை செய்யப்படும். அப்ப அந்த மனிதர்கள் வேதனை தாங்க முடியாம கடினமாக அலறுவார்கள்.
அப்ப பெரிய கூச்சலிட்டு சத்தம் போட்டு அலறது. சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க வீட்டுல ஏதாவது பாத்திரங்களை உடைச்சிருச்சு, எதையாவது தள்ளிட்டு கீழே கொட்டிருச்சு அப்படின்னா அத்தா அம்மா பார்த்தா சத்தம் போடுவாங்க. என்ன செய்யும்? அடிக்கிறதுக்கு முன்னாவே அழ ஆரம்பிச்சிடும். பிள்ளைங்க நம்ம பார்த்தோம்னாவே அழ ஆரம்பிச்சிடும். அப்ப மீண்டும் நம்ம அடிக்க மாட்டோம். அது மாதிரி ரெண்டு மனிதர்கள் கடினமாக சத்தம் போடுறாங்க, வேதனை தாங்க முடியாம நரகத்தில். அப்ப மலக்குகள் ஏன் இப்படி கத்துறீங்க, சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மீண்டும் அவங்க கூச்சல் போடுறாங்களே தவிர சத்தத்தை நிறுத்தல. இப்ப அல்லாஹ் அவனுக்கு அல்லாஹ் கேட்காம இல்லை, அல்லாஹ் கேட்டுட்டு மலக்குகளை கூப்பிட்டு அந்த 2 பேரை வெளியில கொண்டுடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இடுறான். அந்த 2 மலக்குகளும் அந்த 2 பேர்த்தையும் வெளியில நரகத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஏன்பா கூச்சல் போடுறீங்க? யாரெல்லாம் வேதனை தாங்க முடியல எங்களால. அப்ப துனியாவில் இருக்கும்போது உங்களுக்கு நபிமார்கள் அனுப்பி குரானை கொடுத்து வேதங்களை கொடுத்து நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டிய உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருந்தோமே. இப்ப நீங்க அதெல்லாம் ஏற்கல. இப்ப மாற்றமா நடந்ததுனால உங்களுக்கு வேதனை கொடுக்கப்படுது. அதனால வேதனைனா அனுபவிக்கணும், மீண்டும் போய் நரகத்துல விழுக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் 2 பேரையுமே. அதுல ஒரு மனிதன் உடனே போய் நரகத்துல விழுந்துட்டான். சரி, துனியாவில தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கல, ரசூலுடைய வார்த்தையை கேட்கல, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி நம்ம வாழ்க்கை இல்லாம போயிடுச்சு. சரி, இங்க வந்துட்டோம், அல்லாஹ் சொல்லிட்டான், இப்பயாவது கேட்போம் அப்படின்னு ஒருத்தர் நரகத்துல விழுந்துட்டான். இன்னொரு மனிதன் போகல, தயங்கிட்டு நிக்கிறான். அல்லாஹ் கிட்ட தயங்கிட்டு நிக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஏன்பா 2 பேரும் அவன் சகோதரன் அங்க விழுந்துட்டான்ல, நீ ஏன் போக மாட்டேங்கிற? இல்ல அல்லாஹ், நீ நரகத்திலிருந்து வெளியாகிட்டா மீண்டும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு நான் கேட்டிருக்கிறேன். அதனால நீ இறக்கப்படுவேங்கிறத நம்பிதான் மீண்டும் நான் நரகத்துல போய் விடாம, ஏன்னா அங்க வேதனை தாங்காம தான் நான் கூச்சல் போடுறேன், வேதனை தாங்காம தான் நான் சத்தம் விட்டுறேன். அப்படி இருக்க மீண்டும் நரகத்துக்கு நீ அனுப்ப மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நிற்கிறேன் அப்படின்னு நான் அந்த மனிதன். அதை கேட்டு அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு, அப்படியா சரி போ. அந்த மனிதனும் என் அருள் மீது நம்பிக்கை வச்சு நான் சொன்னதும் விழுந்துட்டான், அவனையும் வெளியாக்குங்க அப்படின்னு 2 பேரையும் நான் மன்னிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு அனுப்பிட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நுஜூத்துல் மஜாலிஸ் என்ற ஒரு கிதாபில் குறிப்பிடுறாங்க இந்த நிகழ்வை. அப்ப கண்ணியத்துள்ள சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பதுங்கிறது ரொம்ப தூரமான விஷயம் அல்ல. இலகுவா அல்லாஹ் மன்னிச்சிருவான் நாடிட்டானா. ஆனா அந்த மன்னிப்புக்குரியவர்களா நம்மளை இந்த உலகத்துல நம்ம சரிப்படுத்தணும், நிலைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை நிலைகளை அல்லாஹும் ரசூலும் சொன்ன வழியில நாம அமைச்சு அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்குண்டான வழியில நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிருந்தோம்னா அல்லாஹ் மன்னிப்பா கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். அதுல மாற்றமே இல்லை. அதனால அல்லாஹ் சொல்றான், வரம்பு மீறி அநீதம் செய்து விட்டவர்களே, தங்களுக்கு தாங்களே அநீதம் விளைத்துக் கொண்டவர்களே, என்னுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசையாகாதீர்கள் அப்படின்னு நபியை நீங்க சொல்லுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க குர்ஆன்ல. அப்ப சகோதரர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கை இருக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு தவறு இருப்பது அல்ல. ஏதோ ஒரு அறியாமையில ஒரு தவறு செஞ்சுட்டோம், ஒரு குற்றம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அஃபூ, அல்லாஹ் கரீம் அப்படின்ட்டு மீண்டும் செய்வது தவறு. அது அறிவீனமா போகுமே தவிர அது அல்லாஹ் ஏமாத்துற மாதிரியா சொல்லுங்க. அந்த மாதிரி அல்ல. ஒரு தவறு செஞ்சுட்டோம், குற்றங்கள் செய்துட்டோம் அப்படின்னா உடனே அல்லாஹ் மன்னிப்பு கேட்கறது, அதிலிருந்து மீண்டும் அந்த தவறு மட்டும் போகாம இருக்கிறது, இதுதான் தௌபா, இதுதான் கைசேதப்படுதல். இந்த தன்மையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். இப்ப கண்ணியத்துள்ள சகோதரர்களே, உலகத்துல வாழுகின்ற போது அதற்கு தகுதி உள்ளவராக நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்கள்ல இருந்து விடுவித்து நாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியில வாழ்ந்து இந்த 1 மாத காலம் எப்படி தக்குவாவோடு இறை அச்சத்தோடு கொஞ்சமாவது அந்த ஈர கசிவோடு நம்ம நடந்துகிட்டோமோ, மென்மையாக இருந்துகிட்டோமோ, இதே தன்மையை இந்த காலம் முழுக்க நமக்கு பயன்படுத்துவது. ரமலான் முடிஞ்சு நம்மகிட்ட இருந்த எல்லா அமலும் போயிடுச்சுங்கிறது அல்ல.
ரமலான்ல இப்படி விடாம 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றணுங்கிற ஆர்வம் போட்டு சஹர் செஞ்சுட்டு உடனே வந்து பள்ளியில உட்காருவோம். பாக் சொன்னதுக்கு முன்னே வருவோம், சில நேரம் பாக் சொல்லி வருவோம், வந்து சும்மா இருக்க மாட்டோம். ஏதாவது தஸ்பீஹ் ஓத தெரிஞ்சா ஓதுவோம், குர்ஆன் ஓத தெரிஞ்சா குர்ஆன் எடுத்து கையில் வச்சு ஓதுவோம். இப்படியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும். சும்மா யாரும் உட்கார்ந்து வீட்டு வச்சு பேச மாட்டோம், நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டானுச்சு. எதனால? ரமலானின் காரணமாக. அதே போல எல்லா காலங்களிலும் பாங்க சொன்னதுக்கு முன்ன வர்றது அல்ல, பாங்க சொன்ன பிறகு உள்ள வந்துடுறது. குறைந்தபட்சம் ஜமாத்தோடு 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவது. இந்த ரமலானுக்கு மட்டும் நம்முடைய தொழுகை இல்லை, ரமலான் அல்லாத காலங்களிலேயும் இந்த நற்செயல்கள் நம்மகிட்ட நீடித்து இருக்கணும் என்பதை தான் இந்த ரமலான் நமக்கு உணர்த்திட்டு போகக்கூடிய பாடம். கணேசர்களே, இந்த ரமலான்ல நாம் செய்த சிறிய தான தர்மங்கள், சதக்காக்கள், நம்முடைய நன்மைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா முழுமையாக அங்கீகரித்து இரு உலகிலும் நிரப்பமான கூலியை கொடுத்து நல்லோர்களோடு சுவர்க்கத்தில் இருக்க செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.